ஓய்வு ஞாயிறு அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் அழகு தமிழ் கவிதை கழகம் எப்பொழுதும் மக்கள் நலனில்தான் அக்கறைகள் கொண்டிருக்கும் என்று இதுவரைக பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. அதுபோல்தான் இன்றளவும் ஒரு பதிவுகள். என் உறவுகளே, வாழ்க்கையில் சில நேரங்களில் எனக்கு பொன்னான நேரம், பொன்னான காலம் என சிலர் சொல்வார்கள். அவரவர்கள் வாழ்க்கைக்குள்ளும் நிச்சயமாக அந்த பொன்னான நேரம், பொன்னான காலம் நிச்சயம் கிட்டியிருக்கும். என் உறவுகளே, அந்த அலாதையான காலத்தின் நினைவலைகளோடு தான் இன்றளவும் சில பேர் தன் வாழ்க்கையில் எண்ணற்ற கடினங்களை ஏற்றாலும் அந்த நினைவுகளை நினைத்துதான் இந்த கடினங்களை கடந்து கொண்டு வாழ்க்கையின் பாதைகளை நகர்த்தி கொண்டிருக்கும் விதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, எண்ணற்ற கடினமான சூழ்நிலைகள், நிலைகளுக்குள் சூழ்நிலைகள் மாறுதல் கண்டாலும் அந்த பசுமரத்து ஆணி போல் அடித்த நினைவுகள், பொன்னான நினைவுகள், பொன்னான காலங்களில் இருந்த மகிழ்வுகள், அந்த அலைகள் மனதுக்குள் அனுதினமும் ஒரு முறை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டுதான் வரும் கடினங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் போக்கிக் கொண்டு வாழ்நிலையை கடத்தி கொண்டு இருப்பவர்கள் தான் இன்றளவும் இந்த மண் பரப்பின் மீது அதிகமாக உள்ளவர்கள். என் உறவுகளே, யாவரையும் எடுத்துக்காட்டோடு எண்ணி வாழ்வதை விட நாமும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வேண்டும் எண்ணியே வாழ்க்கையை நடைபோட பழகுங்கள். வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கு எந்த ஒரு நொடியும் நமக்கு கற்றுத்தரும் பாடம் போல் இந்த உலகத்தில் எதுவும் கற்றுத்தந்து விடாது. என் உறவுகளே, வாழ்க்கையில் சிறுமை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என உங்கள் பெருமையை நீங்கே இழப்பதை விட வாழ்க்கையில் சிறுமையும் கடந்து நான் பெருமையை அடைந்து அழகூற என் வாழ்வியலை கட்டமைத்து கொள்வேன் என்ற மனப்பக்குவத்துக்குள் நீங்கள் அனுதினமும் இருக்கும் விதத்தை கற்றுக்கொள்ளுங்கள். என் உறவுகளே, எப்பொழுதும் நமக்குள் மகிழ்வலை சந்திக்கும் நிலைமை இருந்துவிட்டால் வாழ்க்கையில் எண்ணற்ற புதுமைகள் பதுமைகள் வந்து போனாலும் பழமைகள் மாறாத நமக்குள் அந்த நினைவலைகள் நம்மை சுறுசுறுப்பாக வைத்து கொண்டிருக்கும். என் உறவுகளே, நம் எண்ணங்கள் போல்தான் வாழ்க்கை என்று விட்டுவிடாமல் எண்ணத்திற்கும் சரியான வண்ணத்தை அடித்து அதன் மூலம் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் விதத்தை நமக்குள் கையாளும் மனப்பக்குவத்தை நாம் அறிதல் வேண்டும். என் உறவுகளே, வாழ்க்கை என்றும் வரமென நினைத்துவிட்டால் உங்களுக்கு அது வரமாகவே மாறும். அழகான இந்த வாழ்க்கையை அழகு